இன்றைக்கி செல்டரில் இறந்துட்டாங்க. நம்ம கூட 6 மாதம் பயணிச்சிருக்கா. இவளை ரெஸ்க்யூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலில் அந்த ஒரு கால் கீழே ஃபுல்லாக அழுகி இருந்துச்சு. அதுவே கட் ஆயிருச்சு, கீழே விழுந்துருச்சு. மருத்துவம் பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை காலை ரிமூவ் பண்ணலாம் வேணாம், அந்தளவுக்குலாம் பாடி தாங்காதுங்க, ரொம்ப ஏஜ்டு வேறு. ஸோ நம்ம அப்படியே இருக்கட்டும், பட் புண்ணை மட்டும் ஆற்றிடுவோன்னு சொல்லிட்டு தான் புண்ணை ஆற்றிட்டு போய் செல்டரில் விட்டுருந்தேன். அதுபோக இந்த ப்ராப்பர் வேக்சினேஷன்லாம் முடிச்சுட்டு விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பித்தா. வேறு எந்த சிம்டம்ஸுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏஜ் தான். சரி, ஓகே, போயிட்டு வாடா, போய் இயற்கையோடு சேர்ந்து கலந்துரு, ஒரு 6 மாதம் என் கூட பயணித்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ப்ராப்பராக அடக்கம் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லாங் டூரேஷன் பிள்ளைங்க இருக்காங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். சடனாக கொலாப்ஸ் ஆனால் தான் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்க, நன்றி. எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே நன்றிங்க.